அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு தான் அம்மாவை நினச்சி. அது மட்டும் இல்லாமல், அம்மா என்னம்மா நீங்கள், நான் உங்ககிட்ட தான் பேசலான்னு வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இப்படி போய்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஈஸ்வரி அதை எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பட்டு ரொம்ப சைலண்ட்டாக நிற்கிறாங்க. உடனே கோபி என்ன பண்ணுறாருன்னா, எல்லா விஷயத்தை பற்றி தெரிஞ்ச நீங்களே இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. எதுவுமே தப்பு பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சு பண்ண தப்பையும் சேர்த்து நான் வழியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்கள் மேலே எனக்கு எந்த அளவுக்கு கோபமும் வெறுப்பு இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஏமா நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன நடந்தாலும் சரி நான் இப்படியே தாண்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க. உடனே நம்ம கோபி என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையாகவே நான் சொல்கிறேம்மா, உங்களை ரொம்பவே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொன்ன உடனே ஈஸ்வரி வந்து, ஓ என்னை வெறுக்கிறியா நீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உன்னை வெறுக்கிற அளவுக்கு கூட நீ ஒரு மனுஷனாக நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கோபி ரொம்ப கோவப்படுறாரு. நீ என்னென்ன கண்டுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பட்டு ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்க. உடனே கோபி, ஏய் அம்மா, இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பாக்கியலட்சுமி தானே. பாக்கியா உங்களை சுற்றி இருக்கிறதுனால தானே நீங்கள் எல்லாரும் பாக்கியா பக்கம் நிற்கிறீங்க. அவளை அடியோடு அழிக்கிறேன், அவள் பிஸ்னஸை காலி பண்ணி ஒரு தனி மரமாக நிற்க வைக்கிறேன். அப்போ தான் இந்த கோபியோட ஃபீலிங்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறத அவளுக்கு உணர முடியும். அதுவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கேருந்து ரொம்ப வெறப்பாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ராதிகா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. ராதிகா, இன்னைக்கு இனியாவை கூட்டிகிட்டு அம்மா தான் காலேஜ் போயிருந்தாங்க. சரி, அம்மா போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் போனால் அவங்க ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அவங்க எல்லா தப்பையும் தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்பாவை சடங்கெல்லாம் செய்ய விடாமல் எதுவுமே தெரியாமல் அவங்க ஜெயிலுக்கு போக காரணமாக நான் இருந்ததுனால என்னை இப்படி அடியோடு வெறுக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்கியலட்சுமி தானே. அவளை நான் சும்மா விடமாட்டேன் ராதிகா. அவளை பாரு, என்ன பண்ணுறன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஆவேசமாக கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே ராதிகா வந்து, இல்லை கோபி, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாமே காலம் பதில் சொல்லும், நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு டெசிஷனையுமே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா எவ்வளோ பொறுமையாக சொல்கிறாங்க. ஆனால் கோபி அதை எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. காரணம், அந்த அளவுக்கு வெறுப்பு கோபம் எல்லாமே அந்த பாக்கியா மேலே இருக்குது. அதை எப்படியாச்சும் கொட்டி தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை கையாள போகிறாரு. கையாண்டு மூக்கொடைய போகிறாரா, இல்லை நம்ம பாக்கியா கோபிக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு அவங்களோட பிஸ்னஸில் மேலும் மேலும் உயர போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.